ஹலோ! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா, எனக்கு தேடலில் தான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே தேடிட்டே இருக்கேன். சரி, ஓகே. அதனால தான் பார்த்திங்கன்னா, இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லைன்றதை நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஏன்னா 1ஆந்தேதி வரப்போகுது. கொஞ்சம் திங்ஸ்லாம் சேர்த்து வாங்கும்போது, எது தேவையோ அதை மட்டும் சேர்த்து வாங்கிக்கலான்றதுக்காக அன்றைக்கி பார்த்திங்கன்னா, அப்படியே பேசிக்கிட்டே க்ளீன் பண்ணலான்னு சொல்லி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, தேடுன்னு சொல்லும்போது என்னோடய ஃப்ரெண்டு பிரியா தான் ஞாபகம் வர்றா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா பஸ்மேட். அதாவது ஜாபுக்கு போகும்போது ஒரே பஸ்ஸில் வருவோம். அதாவது அவங்க என்னோடய ஊரை கடந்து தான் அவங்க ஊருக்கு போகணும். அதனால் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஈவினிங்கும் சரி, மார்னிங்கும் சரி ஒரே பஸ்ஸில் தான் போவோம். அப்படி ஒரே மாதிரி போய் கொஞ்சம் பேசி பழகி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2016 ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆணுச்சு. எனக்கு நவம்பர் எண்டில் மேரேஜ் ஆணுச்சு. அவங்களுக்கு எப்போ டெலிவரி டைம் வந்ததோ அதுக்கப்புறம் கான்டாக்டே சுத்தமாக வந்தில்ல. அது வரைக்கும் அவங்க மேரேஜ் பண்ணதுலேருந்து, கன்சீவ் ஆனதுலேருந்து, அவங்க வளைகாப்புக்கெலாம் போன இந்த மாதிரிலாம் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேச முடியல. ஏன்னா கேட்டால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நபர் வீட்டில் ஆட் ஆகிட்டாங்க. அவங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி வேறு. நான் ஆசைப்பட்டது என்னென்னா ஜாயின்ட் ஃபேமிலி வேணும்னு. ஆனால் நாங்கள் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம்லையா, அப்போ சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க, இல்லைடி எனக்கெலாம் ஜாயின்ட் ஃபேமிலிலாம் செட் ஆகாது. நமக்கெலாம் தனி குடித்தனம் தான் செட் ஆகும். எனக்கெலாம் கல்யாணம் பண்ணிட்டு போனதுமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடை பார்த்து போயிடணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லைப்பா நான் இங்கே தனியாக இருக்கிற மாதிரி இருக்காதுல, எனக்கு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தால் சூப்பராக இருக்கும், கஜன்னு இருந்தால் நல்லாயிருக்கும், பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருப்பேன். ஆனால் எங்கள் 2 பேருக்குமே அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. நான் அப்படியே பார்த்திங்கன்னா தனி குடித்தனம் போயாச்சு. ஸோ அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு எனக்கும் ஒரே இயரில் மேரேஜ் ஆனாலும் அவங்களுக்கு அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்குது. எனக்கும் பொண்ணு, அவங்களுக்கும் பொண்ணு. ஒரு 2 இயர்ஸ், அதாவது இப்போது 2 இயர்ஸ் பேக் கால் பண்ணாங்க. என்னன்னு கேட்டால் புலம்புறதுக்குன்னு சொன்னாங்க. என்னடா இது இவ்வளோ வருஷமாக கால் பண்ணாமல் இப்போ கால் பண்ணியிருக்கேன்னு கேட்டதுக்கப்புறம் தான் இல்லை எனக்கு புலம்பியே ஆகணும், தலையை வெடிச்சிரும் போல், யார்கிட்டையும் புலம்ப முடியல, அதான் சும்மா அவங்ககிட்ட பேசலான்னு சொல்லி கால் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே சொல்லு, கேட்க நான் ரெடின்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி. அவள் மேரேஜ் பண்ணி போகிற டயத்தில் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க. ஸோ அத்தை, மாமா அண்ட் அவங்க வீட்டுக்காரர், ஒரு தங்கச்சி ப்ளஸ் அவங்க 5 பேர். அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 1 இயரில் ஒரு குழந்த. இப்போ 6 பேர் ஆகிட்டாங்க. அவங்க வீடு கொஞ்சம் அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. ஸோ அடிக்கடி வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துகிட்டே இருப்பாங்களாம். வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே அவள் தான் பார்க்கணுமா. வேலை பார்க்குறது இதுக்கெலாம் அவள் சலிப்படையலை. இப்போ சொல்கிறது ஈஸி, எல்லா வேலையுமே சொல்கிறது ஈஸி. ஆனால் எல்லா நாளுமே எப்போவுமே வேலை மட்டுமே பார்த்துட்டே இருந்தாலும் நமக்கும் உடம்பு சோர்வாகும். என்னடா இது லைஃப்னு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அவளுக்குமே தோணியிருக்கு. அவளும் என்ன தான் தனி குடித்தனம் இருந்து நல்லா என்ஜாய் பண்ண நினச்சாலும் ஜாயின்ட் ஃபேமிலியில் போனதுக்கப்புறம் அவளுக்குமே பிடிச்சிருக்கு. அவள் லைஃப்மே நல்லா தான் இருந்திருக்கு, ஜாலியாக தான் இருந்திருக்கா. என்ன இருந்தாலும் இந்த அத்தை அண்டு மருமகளுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா, அந்த மாதிரி தான். அதாவது அவங்க அத்தை அவள் என்ன சமைச்சாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்களாம். அதை நேச்சராகவே குறை சொல்கிறாங்களா, இல்லை இவ சமையல் சுமாரான்றது எனக்கு தெரியாது. அவள் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்கடி, என்ன பண்ணாலும் குறை சொல்லுவாங்க, எரிச்சலாக இருக்கும். சரி, ஓகே நீங்களே பண்ணுங்க அப்படின்னா அதையும் பண்ண மாட்டாங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையாவது நீங்கள் பண்ணி சாப்பிடுங்கன்னா அதையும் பண்ண மாட்டாங்க. ஸோ சரி, ஓகே இப்படி இவங்க பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னால், அதெல்லாம் காதில் வாங்கிக்காத, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி நான் அப்படியே போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அத்தை பண்ணுற டார்ச்சர்லாம் தாங்கவே முடியல. எந்த வேலை பண்ணாலும் ஒரு பாத்திரம் கழுவுனா கூட, இதன்னு இப்படி கழுவிருக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கழுவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். துணியை துவைச்சா கூட பாரு, இந்த கரை அப்படியே இருக்குது போகல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். சரி, ஓகே வாஷிங் மிஷினில் போட்டால் கூட, ஏன் இப்படி வீட்டில் நீ சும்மா தானே இருக்காது, ஏன் வாஷிங் மிஷினில் போடுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அது ஆக ஆக அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட நாத்தனாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் ஆட் ஆகிட்டு. அதாவது அவங்க நாத்தனாருக்குமே பக்கத்து ஊரில், இவங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்து ஊரில் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தனால அவங்களும் அடிக்கடி இங்கேயே வர ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ 6 பேராக இருந்தது இப்போ அவங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து 7 பேராக ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 3 டைமும் சமைக்கணும். அவங்க வீட்டில் இப்போ 1 டைம், இப்போ காலையில் சமைச்சதெல்லாம் மத்தியானம் சாப்பிட மாட்டாங்களாம். 3 டைம்ஸுமே அவங்க சூடாக தான் சாப்பிடுவாங்களாம். அதனால் 3 டைம்ஸுமே தனியாக சமைக்கணுமா. அவங்க நாத்தனாருமே வந்தாலும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம்.
அப்போ வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், உன்னால் முடிஞ்ச விஷயத்த மட்டும் பண்ணு. அவங்க வந்திருக்காங்கங்கிறக்கா தடால் புடலாக விருந்து மாதிரி வந்து வைக்கணும்னு நினைக்காத. உன்னால் சிம்பிளாக ஒரு பருப்பு அண்டு ஒரு சோறு மட்டும் தான் ஆக்க முடியும் அப்படின்னா, என்னால் இன்றைக்கி இவ்வளோ தான் பண்ண முடியுன்றத உன்னால் என்ன முடியுமோ ஃபஸ்ட்டு எனக்கு இதுதான் முடியும், இந்த இதெல்லாம் முடியாதுன்றத நீ வந்து ஃபஸ்ட்டு சொல்லி பழகு. அது வந்து ரொம்ப ஹார்ஸாக சொல்லாமல் ரொம்ப பொயட்டாக இல்லத்த என்னால் வந்து இன்றைக்கி இவ்வளோ தான் சமைக்க முடியும், வேணும்னா நீங்கள் சமைச்சிக்கோங்கன்றதை நார்மலாக வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். ஏன்னா வந்து நம்ம வந்து அவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோ, இல்லை அத்தை நம்மளை ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ, இல்லை நாத்தரா வீட்டிலேருந்து வந்தவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோன்னு சொல்லி சொல்லி நம்ம மேலேயே வந்து நிறைய பாடம் அள்ளி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளும் ஒரு மனுஷங்க தானே, அவளும் ஒரு மனுஷங்க தானே. அவள் இப்போ தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது. அவள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வெறுத்து போய் செகண்ட் பேபியே வேணான்ற லெவலுக்கு அவள் வந்து போயிட்டாங்க. நிஜமாக இப்போ வரைக்கும் அவள் செகண்ட் பேபியே வந்து பெற்றுக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஆசைப்பட்றா 2வது குழந்தை வேணும்னு. ஆனால் வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தையும் பார்த்து இவ்வளோ வீட்டில் வேலையும் பார்த்து ஃபேமிலியும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் இப்போ நான் கன்சீவ் ஆனாலுமே வந்து எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமே தவிர்த்து எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே வந்து இல்லை. அதனால் எனக்கு வந்து 2வது குழந்தை பெற்றுக்கணுன்ற மைண்டே இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகிட்டு. அந்த இதுவே இல்லை. ஆனால் இப்போ குழந்தைக்கு 8 வயசாகிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வேணுன்றதை இப்போ தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கா. அப்படி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு இப்போவே வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வீட்டில் 2 குழந்தை இருக்குது, அவங்களுக்கு தங்கச்சி இருக்குது, தம்பி இருக்குது, எனக்கு வேணுன்றத வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும் ஆசை வருது. ஆனால் வந்து நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டு அவளுக்கு அந்த ஆசையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்ற முடியாமல் இருக்குது. அதாவது என்னென்னா இப்போ வந்து குழந்தைக்காக 2வது பேபி வேணும்னு ஆசை இருக்குது. பட் இப்போ செகண்ட் பேபி பெற்றுக்கிட்டா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதாவது இப்போ அவங்க அம்மா அப்பா வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் வேணால் தங்கலாம். அதுக்கடுத்து எப்படின்னா இங்கே தான் வந்து ஆகணும். இங்கே வந்து யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்னா அவள் வந்து 2 குழந்தைங்களையும் பார்க்கணும், டோட்டல் ஃபேமிலியும் பார்க்கணுங்கிறப்போ அவளுக்கு இன்னும் ரொம்ப பாடனாக இருக்குன்றத அவள் ரொம்ப வந்து யோசிக்க வந்து ஆரம்பிச்சிட்டா. எனக்கு நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு நல்ல ஜாபில் வந்து இருந்தாங்க. அவள் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாள், எனக்கு வந்து டீச்சிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து எப்போவுமே வந்து டீச்சிங் ஃபீல்டில் இருக்கணும்னு சொல்லி அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து நல்லா ஹாப்பியாக இருந்த பொண்ணு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போகணும், அதாவது ஒரு குழந்தை பிறந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து வேலைக்கும் போகல, அவளுக்கு பிடிச்ச எந்த விஷயமும் பண்ணவும் முடியல. 2வது குழந்தை பெற்றுக்கணும்னு இப்போ ஆசை இருக்கா, ஆனால் அதை பெற்றுக்கவும் முடியல. இதுக்கெலாம் காரணம் என்ன தெரியுமா? அவள் வந்து நோ சொல்ல பழகாதது மட்டும்தான் ரீசன். ஸ்டார்டிங்லேயே வந்து என்னால் இதுதான் முடியும், இதெல்லாம் முடியாது, இந்த விஷயங்கள் தான் என்னால் செய்ய முடியும், இந்த ஒர்க்கு மட்டும் தான் என்னால் முடியாது, அதே மாதிரி எல்லா நாளுமே வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணணும்னா என்னால் முடியாது. அதான் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா எனக்கு முடியல அப்படின்னா ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்கன்றத அன்றைக்கி அவள் சொல்லியிருந்தா அப்படின்னா ஓகே, அவங்க வந்து இவளை புரிஞ்சுக்கிருந்துருப்பாங்க, அவங்களும் கொஞ்சம் மைண்டு வந்து மாறி இருக்கலாம். ஆனால் அவள் வந்து அப்போ வந்து நோ சொல்ல பழகாமல் அது அவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டி அவளே வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து நோ சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அவங்க அத்தைக்கும் அவங்களுக்கும். ஸோ வெளியில் போகலான்னு யோசித்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ வெளியில் வந்து வரமாட்டேங்கிறாங்க. அதாவது எல்லாருமே வந்து ஒரு வீட்டில் குழந்தையா பிறந்து வளர்ந்து அவங்க வீட்டில் நல்லா நம்மளை வந்து நம்ம வீட்டிலலாம் தாங்குன்னு தாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம போகிற வீட்டில் நம்மளை தாங்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்களும் ஒரு வீட்டில் வந்து ஒரு மகளாக பிறந்து வந்து அது அடுத்த வீட்டுக்கு போகும்போது ஒரு மருமகளாக போயிருக்காங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர பொண்ணும் நம்மளை மாதிரி தான் வந்து வர்றா. அதனால் நம்மளே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு தாட் வந்து வரணும். வீட்டுக்கு வர பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்காரியாக வந்து நடத்தாமல் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற இன்னொரு மகா அப்படின்றத நினச்சாலே வந்து நம்ம யாருமே வந்து அவங்கள வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி ஓவராக வந்து டார்ச்சர் பண்ண மாட்டோம். அது நீங்கள் வந்து சொல்லலாம், என்னன்னா இது வீட்டு வேலை பார்க்குறதுலாம் ஒரு பெரிய வேலையா, இதெல்லாம் ஒரு பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படி இல்லை. அதாவது ஒருத்தவங்க வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் நமக்கு வராத வரைக்கும் நமக்கு வந்து எந்த விஷயமும் தோணாத வரைக்கும் அது ஒன்றுமே இல்லை. மனசில் தோன்றி அதை வந்து மற்ற யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஷேர் பண்ணும்போது தான் அப்போது அந்த விஷயம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, அவங்கள வந்து எவ்வளோ பாதிச்சிருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சாதாரண வீட்டு வேலையை வந்து தெரியலாம். 3 வேளையும் சமைக்கிறது, 3 வேளையும் விளக்குறது, குழந்தைய பார்த்துக்கிறது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது. அவங்க அத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி வேலை பார்த்துக்கணும். நாத்தனார் அவங்க வீட்டிலேருந்து வந்தால் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சு கொடுக்கணும், அவங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். மூஞ்சி சுளிக்காமல் எல்லா வேலையும் பண்ணணுங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஸோ இப்படியே பண்ணால் அடுத்து யாருக்குமே கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையே வந்து இல்லாமல் போயிடும் போல், அந்த மாதிரி தான் இப்போலாம் வந்து இருக்குது. ஸோ வீட்டுக்கு வர பொண்ணை வந்து மருமகளாக பார்க்காம மகளாக பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்கள் வீட்டுக்கு வர போகிற பொண்ணுக்குமே வந்து நல்லாயிருக்கும். யோசிங்க.